ஹாய் வணக்கம். மங்கையர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவரில் 65 மாதிரி பண்ணேன். ரெண்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், நான் எப்படி பண்ணேன்னு ரெசிபி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். வீடியோ நீங்கள் எப்படி செய்வீங்க எனக்கு சொல்லுங்கள். என்னோடய மெத்தட் பிடிச்சாலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்து எனக்கு தொடர்ந்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம், நான் வந்து குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய் கலந்துக்கிட்டேன், அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருப்பேன், அதெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேருங்க, வாசனையாக இருக்கும். 1 பிடி கொத்தமல்லி, 1 பிடி புதினா, அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அளவு போட்டால் போதும். வெங்காயம், தக்காளி. நான் வந்து இப்போது ஒரு 2 கப்பு அரிசியில் தான் பண்ண போகிறேன். நான் நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி வதங்கினதும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமாக அதை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஏன்னா அடுத்து சாதம் வேகும்போது குழஞ்சிரும். லைட்டாக அந்த நெய்யில் வாசனைக்கு 2 பெரட்டிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள், ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா, அது போட்டால் போதும். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்தாச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் காரம் வேண்டாம். ரொம்ப காரமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. போட்டுட்டு நம்ம நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி வச்சுட்டேன். தண்ணி வந்து அளந்து ஊற்றணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்கிறதால தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். அளந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் சேர்க்க போகிறேன். இப்படி சேர்த்தா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் பச்சை தண்ணியாகவும் ஊற்றலாம், பட் நான் முக்கால்வாசி இப்படி தான் செஞ்சுருவேன். தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்கிறதுக்குள்ளே காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா சுடு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டேன். அதில் உப்பு, தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது, எல்லாம் கலக்காது. ஸோ நல்லா கையை வச்சு நல்லா கலந்துடுங்க. ஸ்பூனில் பண்ணோன்னா ஒரு இடத்துல படும், ஒரு இடத்துல காரம் படாது. ஸோ நல்லா கையில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்ச ஒரு 1/4 மணி நேரமாச்சும் இருக்கட்டும். நல்லா உப்பு காரெலாம் ஏறட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ரைஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நல்லா ஊறின காலிஃப்ளவர் போட ஆரம்பிச்சிடலாம். நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க, அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஃபுல்லாக ஹையில் வச்சா கறிக்கிடும், நம்ம வெந்துடுச்சுன்னு நினச்சி எடுப்போம், உள்ளே காய் வெந்திருக்காது. இது மாதிரி எண்ணெய் பாத்திரங்கள் எடுக்கும்போது நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நம்ம போட்டோம் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் அதில் இழுத்துக்கும். அவ்வளோதான். சூப்பராக மொறுன்னு டேஸ்டியாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக எடுத்தேன்னா வீடியோ இதுவே டைம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அதில் எடுக்க முடியல. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா, சாப்பிட உக்காந்துட்டாங்க. நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே 2-3 பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கலான்னு பார்த்தேன், முடியலை. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் தட்டில் வைக்கும்போது தான் நான் வீடியோ எடுக்கிறேன். காலிஃப்ளவர் 65, முட்டை, தயிர் பச்சடி, கொஞ்சம் கருவேப்பிலை துவையல், புதினா துவையல் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் நல்லா சூப்பராக வந்து நல்லா சேர்ந்து கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் சத்து அதிகம் இருக்குது. அதில் சூப்பு வைக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு அதில் சூப்பு வைக்கும்போது வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்நாள் இனிய நாளாகட்டும்.